அனைவருக்கும் வணக்கங்க. நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 10th தமிழ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் இயல் 1, இயல் 2 முடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி நான் இயல் 3 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு எந்த டைம் கிடைக்கிறோ அந்த டைம் ஒரு 2, 3 ஹவர்ஸ் மெயினாக 2 ஹவர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிருவேன். இன்றைக்கி எந்த டைம்னா, ஆஃப்டர்நூன் 12:00லேருந்து 2:00 வரைக்கும் தான் என்னோடய ஸ்டடி டைம். ஏன்னா, எனக்கு அந்த டைம் தான் இன்றைக்கி ஃப்ரீ டைம். ஸோ, அதனால் அந்த டைமில் நான் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஸோ, நான் ஃபஸ்ட்டு என்னென்னா, தேர்டு இன்னைக்கு வந்து தேர்டு இயல் தான் படிக்கிறேன். ஸோ, ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் தான் விடுறேன். தேர்ட் இயல் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் ரீட் பண்ணியிருக்கிறேன். பட் அது கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. அதனால் ஞாபகத்தில் இல்லை. ஸோ, அதனால் இன்றைக்கி அதை தேர்ட் இயலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இயல் எடுத்தால் அன்றைக்கி ஃபுல்லுமே அதை அந்த இயலை முடிச்சுக்கணும். இயல் 1ன்னா அதை ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடணும். அதில் வந்து உரைநடை வரும், இலக்கணம் வரும், எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடணும். அதை மாதிரி தான் இன்றைக்கி நான் 3வது இயலையும் முடிச்சிருக்கிறேன். இனி வந்து ஈவினிங் டைம் கிடைச்சா அந்த டைமில் ஒரு 1 ஹவரோ ஏதோ இருந்தால் இந்த யூனிட்டை தான் நான் தேர்ட் இயலை தான் நான் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுவேன். ஏன்னா, அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா, ஒரு டைம் ரீட் பண்ணாப்புல நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்காது. ஒரு லெசனை திரும்ப திரும்ப ரீட் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அதில் கிடைக்கும். ஒரு